அதான் பலர் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க, சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிம்பாங்க. அந்த மந்திரம் வந்து அவ்வளவு உயரிய மந்திரம். அதே போல தான் பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்துட்டு சிவனுக்கான அந்த மூல மந்திரத்தை வந்துட்டு எடுத்து சொல்கிறார். என்னன்னு சொல்கிறார்? சிவசிவ என்கிறார் தீவினையார், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என சிவகதிதானே அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை வந்து நமக்கு சொல்கிறாங்க. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மூல மந்திரத்தை தினமும் ஒரு 108 தடவை உங்களால் சொல்ல முடியுது, இல்லை என்னால் தினமுமெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவனுக்கு உகந்தது திங்கட்கிழமை, பிரதோஷம், மாத சிவராத்திரி அல்லது வருட சிவராத்திரி, இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கே உரித்தான சிறப்பான நாள்கள் இருக்கும். இல்லை திருவாதிரை நட்சத்திரம் வர்றது, இந்த மாதிரி நாட்களில் இதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். 108 முறை வந்துட்டு சொல்லலாம். இல்லை 1008 முறை சொல்கிறவங்க சொல்லலாம், 10,008 முறை சொல்கிறவங்க சொல்லலாம், 1,08 முறை சொல்கிறவங்க சொல்லலாம். இந்த மந்திரம் வந்துட்டு சில பேர்த்துக்கு சித்தியாகும். சித்தியாகிறதுக்கு இத்தனை நாளில் சித்தியாகும்லாம் கண்டிப்பாக யாருக்கும் சொல்ல முடியாது. மன தூய்மை, அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இந்த மந்திரத்தை சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு இந்த மந்திரமானது சித்தியாகும். திருமூலரை மனதில் நினைத்து கொண்டு அவரிடம் அனுமதி பெற்ற பின்னர் இந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னுமே உத்தமமான விஷயம். கண்டிப்பாக சித்தியாகும். அப்படி ஆச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சிவனோட அருளை பெற முடியும். ஆக மொத்தம் சிவனோட அருள் இருந்தாலோ சிவனோட கருணை இருந்தாலோ தான் இந்த பதிவு உங்களால் கேட்டு இருக்க முடியும். ஏன்னா உயரிய வாழ்க்கை வாழ்வது தான் ஒரு அர்த்தமாக இருக்கும். உயரிய வாழ்க்கைனா என்ன? முதல்ல வந்துட்டு இறைவனை உணர்ந்து, எல்லா உயிர்களையும் இறைவனாக உணர்ந்து, அவர்களுக்கு செய்கின்ற சேவையை முறையாக நாம் செய்து நாம் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை இந்த பூமியில் விட்டு செல்வது அப்படிங்கிறது தான் உயரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பாக இது உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இது பெரும் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த பதிவு உண்மைதான் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படிங்கும் போது மற்றவர்களும் பயனடையட்டும், மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம்.